ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வள்ளி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளியும் வேலனும் அவங்க ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்னடா பண்ணுறதுக்கு, நீ இப்படி வேஷம் போட்டுட்டு வந்து கூட ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும் போது அப்போ வேலன் சொல்கிறாங்க, ஆமாம் எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலான்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவை தனியாக அழைச்சிட்டு போய் பேசினேன். ஆனால் என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளேயும் பொண்ணோட அம்மா அவங்க அப்பாவை அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி மட்டும் செய்யலைன்னா எப்படியா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலே, நம்மளும் என்னென்ன திட்டமோ போட்டுட்ருக்குறோம், ஆனால் ஒன்றுமே கைகூடி வரமாட்டேக்கு அப்படின்னு வள்ளி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா வேதநாயோட கணவர் அங்கேருந்து வராங்க. அவங்கள பார்த்ததுமே வள்ளி ஐயோ இவர் அங்கே வராருன்னு சொல்லிட்டு கதவை அடைக்கிறதுக்காக போகும்போது அவர் கதவை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்க, அந்த பெரியவர் ரூமுக்குள்ளே வந்ததை நான் பார்த்தேன். எதுக்காக அவர் ரூமுக்குள்ளே வந்தார், ஒழுங்கு மரியாதை கதவை திறங்க அப்படின்னு வேதநாயோட கணவர் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அப்படிலாம் அவர் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் உள்ளே வந்ததை நான் பார்த்தேன், ஒழுங்கு மரியாதை கதவை திறக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது வள்ளி சொல்கிறாங்க, இங்கெல்லாம் நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிறோம், எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, ஒழுங்கு மரியாதை கதவை திறங்க, அந்த பெரியவர் எதுக்கு வந்தார் ஏன் வந்தாருன்னு நான் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிடணும், நீங்கள் கதவை திறக்க போறீங்களா இல்லைன்னு சொல்லவும் அப்போ பார்க்க வேதநாயகியும் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உள்ளே இருந்துக்கிட்டு வேலன் பொண்ணு குரலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் இங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிறோம், இப்போ நீங்கள் கதவை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நான் கூச்சல் போடுவேன், எல்லாரும் உங்களை அடி முத்துவாங்க, பரவாயில்லையான்னு கேட்கும் போது ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நான் போயிருந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தலையெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேலனோட தலையெல்லாம் வள்ளி. அப்போ வேதநாயகி அதே ரூமுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இது தெரியாமல் வேலனும் வள்ளியும் இந்த ரூமில் நின்றுட்டு இருக்கவும் வேலனுக்கு தலையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேதநாயகி கரெக்டாக ரூம் கதவை திறக்கும் போகும்போது வள்ளி பார்த்துருந்தாங்க, ஐயோ அத்தை வந்திருக்காங்கடா அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே ஒளிஞ்சுக்கிறதுக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேதநாயகி வள்ளியை பார்த்துருந்தாங்க, என்ன வள்ளி இங்கே நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஒன்றில் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி, என்னத்தை நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வேதநாயகி இங்கே வரும்போது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே ஃபோன் பேசுறதுக்காக அவங்க வெளியே போயிருந்தாங்க. நல்ல வேலையா அத்தைகிட்ட நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு, டே வெளியே வாடா சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பி போயிரு, அத்தை வந்துட்டாக்கி அவ்வளோதான் அப்படிங்கவும் உடனே வேலனும் வேதநாயகிக்கு தெரியாமல் போயிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தங்க பார்த்தோம்னா வேதநாயகி ஒரு திட்டத்தை போடுறாங்க, ஆனந்த் இந்த மண்டபத்துக்கு வர விடாமல் தடுக்கணும்னா அவளை தூக்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை செட் பண்ணிட்டு ஆனந்தியை தூக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆனந்தியை அந்த 4-5 பேரும் பார்த்தோம்னா அவங்க தூக்கிடுறாங்க. அடுத்து வேதநாயகிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் ஆனந்தியை வெளிவிட்டுறக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வேலனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாதான் வேலனும் தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்துருமா, கண்டிப்பாக மண்டபத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி அவங்க வேலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வேலன் தான் மாறுவசம் போட்டுட்டு இங்கே வந்திருக்கிற விஷயம் தெரியாமையே அவங்க ஃபோன் பண்ணவும் எதுக்காக இவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலன் தள்ளி போய் ஒரு இடத்துல நின்று பேசுகிறாங்க. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உன் தங்கச்சியை தூக்கியாச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வேலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் உன் தங்கச்சியை தூக்கியாச்சு, வேணும்னா போய் காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லவும் வேலன் உடனே வள்ளி கிட்ட சொல்கிறாங்க, வள்ளி இப்படி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க, இப்போ நான் எப்படியாவது ஆனந்தியை போய் காப்பாற்ற போகணும், என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இந்த கல்யாணத்தையும் நிறுத்தணும், என்ன செய்கிறதுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, நீ போய் ஃபஸ்ட்டு ஆனந்தியை காப்பாற்றி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வா, இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு நான் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ போய் அப்படின்னு சொல்லவும் உடனே வேலனும் ஆனந்தியை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வள்ளிக்கிட்ட அவங்களோட ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு, அதாவது ரேணுகா பற்றின ஒரு வீடியோ ஆதாரம் கிடச்சிருக்கு. அது எப்படி கிடச்சிச்சின்னு நம்மளுக்கு தெரியல. அந்த வீடியோ ஆதாரத்தில் ரேணுகா சொல்கிறாங்க, அவளுடைய கதையை கல்யாணத்துக்கு அப்புறமா நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆதாரத்தை அவங்க வள்ளி வச்சிருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மணமேடைக்கு பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது கார்த்தியும் அந்த பொண்ணையும் மணமேடைக்கு அழைச்சிட்டு உட்கார வைக்கிறாங்க. கார்த்தி ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ ரேணுகாவை வள்ளி கூப்பிடும் போது ரேணுகா சொல்கிறாங்க, நான் இதுக்காக இப்போ வரணும், கொஞ்ச நேரத்தில் கார்த்தி அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறான், நான் ஒன்றும் வர முடியாது அப்படிங்கும்போது இப்போ நீ வரல, உன்னை பற்றின ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குது, இப்போ எல்லாருக்கிட்டையும் அதை போட்டு காட்டினோம்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ ஒழுங்கு மரியாதையை வா அப்படின்னு கூப்பிடவும் உடனே சரின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் வள்ளி கூட வராங்க. அப்போ ஒரு ரூமுக்கு வந்ததுமே கதவை அடைக்கிறாங்க. இப்போ எதுக்காக நீ கதவெல்லாம் அடைக்கிற அப்படிங்கும்போது இந்த விஷயத்த கதவெல்லாம் அடைச்சிட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு வள்ளி சொல்லிடுறோம். அடுத்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லி சீக்கிரமாக காட்டு அப்படின்னு ரேணுகா எரிச்சலோட பேசிகிட்டு இருக்கிறாங்க.
கொஞ்சம் இரு, அவசரப்பட்டுட்டு இருக்காத, எதுக்கு இந்த அவசரப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு வள்ளி ரேணுகா சொல்கிறாங்க. சீக்கிரமாக சொல்கிறியா, கார்த்தி அங்கே தாலி கட்ட போகிறான், நான் போகணும் அப்படிங்கும்போது முதல்ல தாலி கட்டுறதானான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன தான் வச்சுருக்குன்னு சொல்லி காட்டு அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அந்த வீடியோவில் ரேணுகா வந்து இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே ரேணுகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி உனக்கு கிடைச்சிது அப்படிங்கும்போது அதெல்லாம் நீ வந்து கேட்கக்கூடாது, ஆனால் கிடைச்சிருக்குதுல்ல, இப்போ இந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் நான் வெளியே போய் காட்டணுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல, அதனால நான் சொல்கிற மாதிரிக்கு நீ இப்போ செய்யணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ரேணுகா சொல்கிறாங்க, தயவு செய்து இந்த வீடியோவை மட்டும் யாருக்கிட்டே காட்டிடாது அப்படிங்கும்போது அப்போ நான் சொன்ன மாதிரிக்கு செஞ்சிரு அப்படிங்கவும் என்ன செய்யணும் அப்படின்னு ரேணுகா கோவத்தோட கேட்கும்போது கார்த்தியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ரேணுகா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற வள்ளி, தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிறியா? மனமேடையில் அங்கே 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. கார்த்தி வந்து தாலி கட்டுறதுக்காக போகிறான், நீ என்னென்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ நீ பேசின வீடியோவை நான் போய் போட்டு காட்டட்டுமா? அப்புறமா உனக்கு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும்ல, உன்னுடைய நிலைமையை கொஞ்சமாவது நினச்சி பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரேணுகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரேணுகாவும் சரி அப்படின்றதாங்க. இது கெட்டதுமே வள்ளி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து வேலனை தான் காட்டுறாங்க. வேலன் வந்து ஆனந்தி எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போகவும் அப்போ வேதநாய்க்கு வந்து அந்த 4 பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கடா, ஆனந்தியை காப்பாற்றுறதுக்காக எப்படியும் வேலன் அங்கே வருவான், அதுக்குள்ளேயும் அவளை நீங்கள் என்ன பண்ணினாலும் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து ஆனந்தி வந்து அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்தோம்னா அந்த 4 பேரும் ஆனந்தி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுக்காக வராங்க. கரெக்டான நேரத்தில் வைலன் வந்து வந்துருந்தாங்க. வேலனை பார்த்ததுமே ஆனந்தி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் நான் வந்துட்டம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வெளுன்னு வெளுத்துட்டு கிடக்குறாங்க. அடுத்து ஆனந்தியை வந்து அழைச்சிக்கிட்டு வேலனுங்க வந்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ரேணுகா வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்க போகிறாங்க. அப்போ வந்து ரேணுகா பின்னாடியே வள்ளியும் பக்கத்தில் நிற்கும் போது உடனே வந்து ரேணுகா வந்து என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடையே போகிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, போய் கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லவும் உடனே ரேணுகா வந்து பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போகிற நேரத்தில் ரேணுகா வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வேதநாயகிலேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வேலனை ஆனந்தியை காப்பாற்றி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம்.